அர்ப்பண பூக்களை அன்புடனேந்தி ஆனந்த இல்லம் செல்லுவோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்திலேந்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். அர்ப்பண பூக்களை அன்புடனேந்தி ஆனந்த இல்லம் செல்லுவோம். பெரும் கருணை நலன்களை சுவைத்தோம், நலன்களை சுவைத்தோம். உன் திருநிழலில் அமைதியை உணர்ந்தோம், அமைதியை உணர்ந்தோம். தடைகளை கடக்க உனதருள் அடைந்தோம், உனதருள் அடைந்தோம். நிலையான அன்பிது நிதம் உன்னை தொடர்வோம். நிறைவான நன்றியிலும் உம்மையே புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடனேந்தி ஆனந்த இல்லம் செல்லுவோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்திலேந்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் புனித மகதலாம் மரியாளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். சிறப்பாக இயேசுவின் மீது ஆழமான அன்பு கொண்டு அவர் மீது தாகம் கொண்ட ஒரு புனிதியாக இவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் இயேசுவின் மீது ஆழமான அன்பு தாகம் கொள்ள இந்த புனிதை எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி அறிவிக்கும் பணியை உமரே திருமகன் முதல் மகதலா மரியாளிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டுதலினாலும் வேண்டுதலினாலும் கிறிஸ்து வாழுகிறார் நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகளும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 4 ஏறாக. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நான் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களா என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வடந்த தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகுதல்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே என குறைப்பாயே, உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறுதனை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சிமையும் கண்டேனே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இருவரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் வைத்துவிட்டனர். அவர் எங்கோ வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த விரைய சொல்லுக்கு போதுகிறே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவளிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் எங்கள் கடவுளும் உங்கள் கடவுளுமானிடம் செல்ல இருக்கிறேன் என்று சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். இயேசு தம்மிடம் கூறியவற்றை அவரிடம் சொன்னார்.
இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் புனித மகதலா மரியாவினுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவருடைய இந்த பெருவிழாவுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 63 மிக மிக அழகான ஒரு சங்கீதம். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. தாவீது அழகாக எவ்வாறு இறைவனை அவர் நாடி தேடுகிறார் என்பதை எழுதுகின்ற ஒரு அழகான திருப்பாடல். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. எப்படி தாகம் கொள்ளுகிறதென்றால், நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் எமக்காக இயங்குகிறது. எவ்வாறு நீரின்றி இருக்கின்ற ஒரு தரிசு நிலம் நீருக்காக இயங்குகிறது போல என்னுடைய உடலும் உமக்காக இயங்குகிறது என்று சொல்லுகிறார். இன்னும் சிறப்பாக, அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என்னுடைய தாகம் உம்மிலே நிறைவேறுகிற பொழுது அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிரும் நிறைவடையும். அப்பொழுது என் வாய் மகிழ்ச்சியும் இதனால் உம்மை போற்றும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் மேல் மிக ஆழமான தாகம் கொண்டவராக புனித மகதலா மரியா இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவரிடமிருந்து 7 பேய்களை ஓட்டினார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த நாளிலிருந்து இயேசுவின் மேல் தாகம் கொண்டவராக, நன்றி உணர்வு கொண்டவராக, அவரை தொடர்ந்து பின்பற்றிய ஒருவராக இவரை நாங்கள் காணுகிறோம். ஆகவேதான் இறுதி வரை சிலுவை அடி வரைக்கும் சென்ற ஒரு சீடத்தியாக அவரை பார்க்கிறோம். இயேசுவின் மீது ஆழமான தாகம் கொண்டிருந்தபடியால் கல்லறையிலே அவரை காணுகின்ற அந்த அழகான அந்த வாய்ப்பையும் மகதலா மரியாளுக்கு இயேசு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். 12 சீடர்கள் இருந்த வேளையிலும் முதலில் இந்த அழகான சாட்சியாக மாறியவர் இந்த மகதலா மரியாள். ஏனென்றால் விடியற்காலையிலேயே இருள் நோங்கும் முன்பே மகதலா கல்லறைக்கு செல்லுகின்றார். அந்த அளவுக்கு இயேசுவின் மீது ஆழமான அன்புறவு கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் இவ்வாறாக புனித மகதலா மரியாளைப் போல இந்த சங்கீதம் 63 சொல்வது போல, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகிறது என்று சங்கீதாசிரியர் சொல்வது போல, மகதலா மரியாள் இயேசுவுக்காக ஏங்கியது போல நாங்களும் இறைவனுக்காக ஏங்க இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இயேசு கற்பித்த கீழ்ப்படிதலை பின்பற்றி தன்னை வெறுமையாக்கி இறை விருப்பம் நாடுவதே தலை சிறந்த கீழ்ப்படிதல் என்பதை நாம் உணர்ந்து இறையன்பு பிறரன்பு செயல்களை செய்து ஆன்மாவை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியாய் விளங்கும் இறைவா, மலிந்து வரும் தீமைகளின் ஆதிக்கம் எங்களை பற்றி கொள்ளாமல் மனச்சாட்சியை மாசுபடுத்தாமல் நாம் ஒளியின் மக்களாக வாழ வலிமை அளித்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது குடும்பங்களில் உள்ள தாய் தந்தை பிள்ளைகள் அனைவரும் உமது அழைப்பில் உறுதியுடன் வாழ்ந்து புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் தங்கள் கடமைகளை சரியான முறையில் செய்து அர்ப்பண வாழ்வு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இளையோர்கள் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், இடர்கள் மற்றும் ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும்
சமநிலையோடு வாழவும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை இழந்து விடாமல் இருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய ஆன்மாக்களை உமக்காக படைத்தீர். அவை உம்மிலன்றி நிறைவு காண முடியாது என்று புனித அகஸ்தினார் கூறியது போல உம்மீது ஆழமான தாகம் கொண்டு வாழ்ந்த புனிதை மகதலா மரியாளுடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இன்றைய திருப்பாடல் 63 சொல்வது போல நாங்களும் உம்மீது ஆழமான தாகம் கொள்ள உம்மிலே நிறைவு காண நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் நேற்பாய் இறைவா பரம்பொருளே. எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் நேற்பாய் இறைவா பரம்பொருளே. தந்திடும் உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன், தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் நேற்பாய் இறைவா பரம்பொருளே. உறவின் நிறைவே உண்மையின் திருவே உம் கையில் என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்தேன், உள்ளிருக்கும் உனையுணர நானும் மறந்துட்டேன். எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உம்முடைய திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் திருநினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்ததென்று அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாளுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையில் அவரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்துதல் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மெனவும் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அவனுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த வர்ணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தலும் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மதுரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்துதர்களுக்கும் அழிந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பெற்றுக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்முடைய மரபொருட்கள் எங்களிலும் உமது அன்பை நிலை கொள்ள செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.